ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளித்துள்ளது. அமைச்சரவையிலும் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எதிர்கால அரசியல் குறித்து கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தை கூட்டி ஆலோசிக்க இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதசார்பின்மையை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதவாத சக்திகளுக்கு இடமில்லை என்பதை மீண்டும் நடந்து முடிந்த தேர்தல் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றாலும் கூட வெவ்வேறு அடையாளங்களோடு தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் காலூட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து அனுமதி பெற்று ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார் என்பது கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. பாஜகவிலிருந்து வெளியேறுவதாக இருந்தால் அவர் செய்தியாளர்களுக்கு அறிவிப்பு செய்தாலே போதுமானது. ஆனால் ஒரு அரசு அதிகாரி பதவி விலகும் போது என்ன நடைமுறையை கையாளுவாரோ அப்படி பாஜக தலைமைக்கு பதவி விலகல் கடிதம் கொடுத்து அவருடைய அனுமதியை பெற்று அதன் பிறகு அவர் புதிய இயக்கத்தை தொடங்க இருக்கிறார் என்பது கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. பாஜக எந்த வடிவத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். மதவாத அரசியல் எந்த அவதாரத்தை எடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். மேகதாது விவகாரத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றினாலோ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் ஒழிய இதற்கு ஒரு தீர்வு காண முடியாதுன்னு முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர் மேகதாது விவகாரத்தில் நல்லா தேர்ந்தவர் துரைமுருகன் கூறியிருக்காரு. தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக மேகதாது விவகாரத்தில் பல்வேறு கருத்துக்களை அவர் தமிழக அரசு வலியுறுத்தியிருக்காரு. நீங்கள் இப்போ கூட்டணியில் அங்கம் வகிக்கிறீங்க. நாளடைவில் இப்போ மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு உங்கள் தரப்புலேருந்து விடுதலை சிறுத்தைகள் தரப்புலேருந்து அழுத்தம் கொடுக்கப்படுமா? ஏன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்ப்பு குரலா இருக்கு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் முன்மொழிந்துள்ள தீர்மானத்திற்கு அனைத்து கட்சியினரும் ஆதரவு நல்கி ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தமிழக முதலமைச்சர் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு இந்திய ஒன்றிய அரசு அனுமதிக்க கூடாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதனை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தீர்மானமாகத்தான் இதனை நாம் பார்க்கிறோம். அதனை அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து எவ்வாறு செயல்பட வேண்டும்? மேகதாது பகுதியில் அணை கட்டினால் தமிழ்நாடு எந்த வகையில் பாதிக்கப்படும்? விவசாயிகள் மட்டுமின்றி குடிநீருக்கு மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள், கால்நடைகள் எவ்வாறு பாதிக்கப்படும் என்பது குறித்தெல்லாம் நமக்கு கவலை மேலோங்கி இருக்கிறது. எனவே இதை விவாதிக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு தேவை. அனைத்து கட்சியினரும் எவ்வளவு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டு நலன்களை முன்னிறுத்தி இந்த விவகாரத்தில் ஒற்றுமையாக இருந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது என்பதை யாரும் மறுக்க இயலாது. எனவே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது அவசியமானது, தமிழ்நாட்டு நலன்களுக்கு உகந்தது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும்
தமிழ்நாடு முதல்வருக்கு இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுப்போம். அதே போல மேகதாது விவகாரத்தில் காங்கிரஸ் வந்து இரட்டை வேடம் போடுகிறது தமிழிசை சௌந்தரராஜன் இப்ப குடியாத்தல சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி எப்போதுமே தமிழ்நாட்டு நலன்களை முன்னிறுத்தி முடிவுகளை எடுத்திருக்கிறது. அல்லது தமிழ்நாடு எடுக்கிற முடிவுகளுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒத்துழைப்பு நல்கி இருக்கிறது. இதுதான் கடந்த கால வரலாறு. ஆகவே இன்றைய சூழலிலும், அதாவது கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கூட அங்கே கர்நாடக காங்கிரஸ் ஒரு முடிவை எடுத்தாலும் கூட தமிழ்நாடு காங்கிரஸ், தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் மேற்கொள்ளுகிற முயற்சிக்கு ஒத்துழைப்பார்கள் என்றுதான் நான் கடந்த 30 நாட்களில் பாலியல் குற்ற சம்பவங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை கையாளணும்? குறிப்பா சிங்கப்பெண் படையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாலியல் வழக்குகள் வந்து அதிகமாக பதிவாகுது. என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்டாண்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கணும்? பெண்கள் சிறுமிகள் தொடர்பான விவகாரங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு முதலமைச்சருக்கு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு திட்டம்தான் சிங்கப்பெண் அதிரடி படை என்கிற திட்டம். ஆகவே அவருக்கு ஏற்கனவே இது குறித்த விழிப்புணர்வும் இருக்கிறது, பொறுப்புணர்வும் இருக்கிறது என்பதை இதன் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. எனவே இதனையொட்டி அவர் தீவிரமாக வல்லுநர்களோடு கலந்து பேசி தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆவண செய்வார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறேன். திமுக அரசில் வழங்கப்பட்ட நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்ட ரேஷன் அரிசி மாடுகள் தான் தின்னும் அப்படின்ட்டு ஆதரவு சர்ச்சைக்குரிய அவர் தொடர்ந்து சர்ச்சையான பேச்சுகளை பேசிட்டு, ஏன்னா ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்றதுக்குன்னு பல குடும்பங்கள் இருக்குது, அதுதான் அவங்களுக்கு வாழ்வாதாரமே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் திமுக அரசு வழங்கப்பட்ட நியாய விலை கடைகளுடைய ரேஷன் அரிசியை மாடுகள் தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுகள் தான் சாப்பிடணும்னு அந்த ஒரு வரியோடு அவர் சொல்றாரு. மக்களால் அதை சாப்பிட முடியாது என்கிற சூழல் வருகிற போது மாடுகளுக்கு அதை தீனியாக போடுகிறார்கள் என்ற பொருளில் அவர் சொல்லியிருக்கிறார். நல்ல அரிசி வழங்கப்பட வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே திமுக அரசின் மீது குறை சொல்ல வேண்டும் என்பதை விட நல்ல அரிசியை வழங்க வேண்டும் என்பதில் அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தலில் அப்புறம் யாரு நண்பர்கள் யாரு சந்தர்ப்பவாதிகள்னு புரிய வச்சிருக்கு இந்த தேர்தல் அப்படின்னு RS பாரதி சொல்றாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம சொல்றதுதான். ஒவ்வொரு தேர்தலும் நமக்கு நண்பர்கள் யார் அல்லது எதிரிகள் யார் என்பதை மக்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு வழக்கமான வழிதான். அதே போல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து எங்க போனாலும் அந்த ரீல்ஸ் எடுத்து போடுறது ஒரு சர்ச்சையாவே இருக்கு. நேற்று கூட ஒரு பள்ளிக்கூடத்துல அந்த மாதிரி ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு. இது மாதிரி அவங்க பண்ணலாமா? அது நீங்க